9வது அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். திமிர்வாதக்காரனை இயேசுநாதரிடத்திலே கொண்டு வருகிறார். இங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல பாருங்க, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரன் யாரு? சோகம் இல்லாமல் இருக்கான். அவரை இயேசுநாதர் கொண்டு வந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏதாவது மந்திரம் போட்டு அதில் ஏதாவது செஞ்சு சுகமாவே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. இப்படிதான் எதிர்பார்த்தான். அங்க இருந்த கூட்டம் இப்படிதான் எதிர்பார்த்து, இப்படிதான் இன்னைக்கு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு? மகனே, ஒரு பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வம்பு கிழக்கிற பாவத்தோடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. பாவம் என்பது உன் வாழ்வை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வெளியே பார்க்கும் போது அழகாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாளத்தில் இந்த பாவம் நம்மை மாற்றி வரைந்து கொண்டிருக்கிறது. திமிர்வாதக்காரன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் என்பது அதை விட கொடியது என்று சொல்லி விளக்குவதற்கு கடவுள் இப்படி ஒரு உண்மை கருத்தை எழுதியிருக்கிறார். பாவம் என்பது ஒரு மனிதனை ஆட்டு வீட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சம்பவம், அடிக்கடி பல பிரச்சனையாக சொல்லியிருப்பாங்க. ஞாபகப்படுத்தி கொள்வோம். லியோனார்டோ வின்சி, அழகான ஓவியர், அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் இந்த இயேசுநாதருடைய அந்த இறுதி ராபோஜனத்தினுடைய அந்த 12 சீஷர்களும் இயேசுநாதரும் அந்த அப்பம் விற்கிற அந்த படத்தை வரைய வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். கடைசியில பல இடங்களிலே ஒவ்வொரு கேரக்டருக்காக அவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆலயத்துக்கு வந்தார். சர்ச் ஸ்கொயர்ல சர்ச் ஸ்கொயர்ல ஒருத்தர் அழகா ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சூப்பரா அவர் பார்க்கறதுக்கு அழகா எதுக்கு தெரியுமா? ஜீசஸ் கலெக்ஷன்கா படம் வரை பார்த்து அப்படியே வளர்த்துவார். ஸோ இவர் தான் மேட்சான ஆளுன்னு சொல்லி அவரை போய் கேட்டார். அவர் பேர் பீட்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன். அந்த ஆலயத்திலே நடந்த அந்த ஆலயத்திலே அமர்ந்து சர்வீஸ் கொடுத்துன்னு போகும்போது அந்த அழகான அந்த யங் பாய் போய் சொன்னாரு, வா நான் படம் வரைகிறேன், ஏசுனார் நீ தான் அப்படியே கரெக்டாக இருக்கேன். அவனை உட்கார் வைத்து வீட்டுக்கு போய் அவ்வளோ அழகாக படம் வரைந்திருக்கார். இப்படி ஒருத்தரா ஆளை தேடி 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 பார்த்து ஒவ்வொரு சீசர்களையும் வரைந்து முடித்து விட்டார். பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. கடைசியில யூதாசை பற்றி அவர் யோசித்தார். இவனை வரையணும். அப்ப யூதாசை பற்றி யோசிப்ப பல காரியங்கள் மனசுல வந்துட்டு போச்சு. கொடுமையானவன், கூடவே காட்டி கொடுத்தவன், ரொம்ப மோசமானவன், அவன் முகம் அகோரமா இருக்கும். இப்படி பல விதங்களில் அந்த முகத்தை கற்பனை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிட்டார். பல இடங்கள் தேடினார், கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர்கள் நிறைந்த ஒரு பகுதியில அவர் போகும்போது அந்த கொடுமையான அவர் நினைச்ச அதே ஒரு படம் அப்படியே கண் முன்னால் தெரிகிற மாதிரி ஒரு ஆளம் தெரியல. சந்தோஷமா இருந்தவர், சார் இவர் தான் சரியா இருக்காங்க, அவர் போய் நைட் உட்காந்து பேசுறேன் சார், வரைக்கலாம் ஒரு படம் வரைய ஒரு முகத்தை வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அழகா படம் வரைச்சார். இவர் தேவை அவருக்கு தெரியாது. ஆனால் படத்தை வரைச்சு முடிச்ச உடனே அந்த பெங்கர் அந்த பிச்சைக்காரன் ஒரே ஒன்று ஏன் தெரியுமா சார் ஒரு பேர் எனக்கு கேட்டேன். பேர் கேட்ட மாத்திரத்துல ஒரே ஒன்று வடிவம் இவர் விட்டுல எனக்கு இவ்வளவு உதவி செஞ்ச மனுஷன் நான் தேடி பிடிக்கிறது பின்னால பிடிக்கிறவங்க அவர் தேடி பிடிச்சு சொன்னார். கேட்டாரு, பேர் என்ன சாரி நீங்க ஓடி வந்தீங்க, என்ன அவசரம் எனக்கு தெரியல. அவன் சொன்னான், என் பேர் பீட்ரோ, ஏசுநாதரா வரதே பார்த்தீங்களா, அது நான் தான். பாவம் என்னைய இப்படி மாற்றிவிட்டது, அலங்கோலமாக மாற்றிவிட்டது. அன்னைக்கு ஏசுநாதர், இன்னைக்கு யூதாஸ். அருமையானவர்களே, அழகான ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களே அப்படியே படமாக மாற்றப்படுகிறது. சிந்திங்கள். பாவம் என்பது மிக கொடுமையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் பாவம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அவருடைய வாழ்விலே அழிவுக்கு நேராக அவனை நடத்தி செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த எதிர்காலங்களில் நம்முடைய வாழ்வை அந்தரங்க வாழ்வை அலசி பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் இந்த பாவம் என்ற வேர்டு
அல்லது அந்த பாவம் என்ற கொடுமையான காரியம் அந்த ஒரு நல்ல ஒரு 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 மனிதனை ஒரு பெற்றதாக மாற்றக்கூடிய அளவுக்கு பிடித்து குட்டிச்சவராக இருக்கிறதோ நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். இந்த வேத பகுதியை